ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போறோம். சாரி வந்து ஆன்லைன்ல எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு சொல்ல போறேன். நெறைய பேர் வந்து இந்த சாரி வீடியோ ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன் இல்லைங்களா? ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆனா நீங்க சொன்ன மாரி அது வந்து ரொம்ப வேலை இழுத்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 7, 8 மணி நேரத்துக்கு மேல ஒரு ஒரு நாளும் வேலை செஞ்ச மாரி இருந்ததுங்க. பட் ஆனா அதோட அவுட்புட்ட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தது. எந்த வேலையுமே கஷ்டப்படாம நமக்கு கிடைக்காது இல்லைங்களா? ஸோ அந்த மாரி தான் அது. கொஞ்சம் வேலை ரொம்ப தான் இழுத்துட்டே இருந்த மாரி இருந்ததுங்க. என்னன்னாங்க, எனக்கு வந்து அந்த 26 சாரியுமே ஒரே வீடியோல போடணும். அப்பதான் வந்து என்னென்ன சாரி கலெக்ஷன்னு தெரியும். மெயினா வந்து நான் டர்ன் பண்ணது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, 26 சாரிக்கு 25 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி குடுத்தாங்க. ஒரு ஒரு ப்ளவுஸுமே யூனிக்கா தான் இருந்தது. ஒரு ப்ளவுஸ் கூட ரிப்பீட் ஆகவே இல்லைங்க. ஸோ அதனால தான் பேக் சைட்லேருந்து திரும்பி திரும்பி நான் வந்து டர்ன் பண்ணுற மாரி வீடியோ போட்டிருந்தேன். நெறைய பேர் வந்து அது திரும்ப தலை சுத்துற மாரி இருக்கு அப்டின்னீங்க. பட் அத நான் யோசிக்கவே இல்லைங்க. ப்ளவுஸ் பேட்டர்ன காமிக்கணும் அப்டிங்கிறதுக்காக தான் வந்து இது பண்ணியிருந்தேன். சாரி வந்து அவ்ளோ சாரீஸுமே வந்து ஷார்ட்ஸில வந்து ஃபுல்லா போட முடியலைங்க. அதனால தான் லாங் வீடியோஸில வந்து போட்டு காமிக்கலாம். ஒரு ஒரு சாரியும் என்ன பேட்டர்னு, என்ன ப்ரைஸு அந்த மாரி எல்லாமே டீட்டெயிலா சொல்லலாம் அப்டின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங் வீடியோ தான். பட் கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நெனைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. இன்னைக்கு வாங்குன சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நிக்கிதா டிசைனிங் ஸ்டுடியோல வாங்குனது தாங்க. ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணது தான். வீடியோ கால்லயுமே கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சாங்க. நெறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. ப்ளவுஸ பத்தியுமே சொல்லி ஆகணும். அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. எல்லா ப்ளவுஸுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் சாரீஸ் வந்து வாங்கியிருந்தேன். மீதி எல்லா சாரீஸுமே வந்து ப்ரமோஷனுக்கு தான் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுங்க. நான் சாரி வந்து கிட்டத்தட்ட வந்து 1 மந்த்தே ஆக போகுதுங்க. நான் எல்லா சாரியுமே எடுத்து பார்த்துட்டு, நல்லா இருக்கா? ஃப்ளெக்சிபிளா இருக்கா? நம்ம ப்ரமோட் பண்ணலாமா? ஒர்த்தா? அப்படின்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணிட்டு தாங்க நான் போடுறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா சாரீஸுமே அவ்ளோ சூப்பரா இருந்தது. ஒரு ஒரு டைப்ல இருந்து ஒரு ஒரு சாரி அனுப்பிச்சிருந்தாங்க. பேட்டர்ன் வைஸ் வேறையா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. கொரியர்ல வந்து கிட்டத்தட்ட 17 கிலோ அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ வந்து யுஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாரிஃப் நெறைய போடுறாங்க இல்லையா? ஸோ என்ன பண்ணியிருந்தோம்னா, சாரீஸ் மட்டும் ட்ரெஸ் மட்டும் அனுப்புங்க. கூட வந்து வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சாரீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 16 கிலோக்கு மேல வந்துச்சுங்க. இங்க வந்து நான் யுஎஸ்ல ரிசீவ் பண்ணும்போது $122 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ $122 பே பண்ணா அப்படின்னா தான் நமக்கு வந்து டெலிவரி பண்ணுவோம். இல்லைன்னா வந்து இந்தியாக்கே திருப்பி அனுப்பிடுவோம்னு மெசேஜ் வந்ததுங்க. அதுக்கு வந்து ஒரு 5 டேஸ் டைம் குடுத்துருந்தாங்க. அதுக்குள்ள அப்புறம் நாங்க பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குனோம். நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாலருந்து அனுப்புறாங்க இல்லையா? அங்கேயே வந்து அமௌண்ட் வந்து அதிகமா பே பண்ணிட்டாங்க அப்படின்னா, யுஎஸ்ல வந்து பே பண்ண தேவையில்லன்னு சொல்றாங்க. பட் அதோட டீட்டெயில் வந்து எனக்கு கிளியரா தெரியல. பட் நாங்க ஆர்டர் பண்ண சாரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இங்க யுஎஸ்ல தாங்க பே பண்ற மாரி இருந்தது. ஏன்னா அங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருந்தோம். அப்புறம் இங்க வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ற மாரி இருந்தது. கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதே ஊர்ல வந்து இந்த டாரிஃப்லாம் இல்லாம இருந்ததுன்னா, இன்னும் நெறைய திங்ஸ் வந்து வாங்கி அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. பட் இந்த டாரிஃப் ப்ராப்ளம்லாம் இருக்கிறனால சாரீஸ் மட்டும் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 27 சாரி என்னமோங்க. அதுல வந்து 25 ப்ளவுஸோ என்னமோ ஸ்டிச் பண்ணி குடுத்துருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா. 2 சாரிக்கு வந்து ஒரே ப்ளவுஸே மேட்ச் ஆயிடுச்சுங்க. ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ யூனிக்கா இருந்ததுங்க. ஒரு ப்ளவுஸ பார்த்தோம்னா, இன்னொரு ப்ளவுஸ் வந்து வேற டிசைன் தாங்க இருக்குது. ஒரே மாரி ஒரு ப்ளவுஸ் கூட இல்ல. அவ்ளோ அழகா இருந்தது. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்பேஸ் சில்க்ன்னு சொல்லிட்டு சாரி நெறைய ட்ரெண்ட் ஆகுது இல்லைங்களா? அந்த சாரில ஸ்டிச் பண்ணதுங்க. எனக்கு வந்து இந்த சாரிய பார்த்தோனே ரொம்ப புடிச்சு போச்சு. ஏன் நம்ம இதுல வந்து லாங் கவுன் ஸ்டிச் பண்ணக்கூடாதுன்னு கேட்டேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ப்ளீட்லாம் வச்சு ரொம்ப அழகா ஸ்டிச் பண்ணி குடுத்துருந்தாங்க. சரி வாங்க, அப்படியே சாரி கலெக்ஷன்லாம் என்னென்னலாம் இருக்குன்ட்டு ஒரு ஒரு சாரியும் போய் பார்க்கலாங்க. இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஷ்யூ காதி சாரீங்க. இதிலேயே வந்து அட்டாச் ப்ளவுஸுமே இருக்குது. சாரி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பிளெயினா இருக்குதுங்க. சாஃப்ட்டா இருக்குதுங்க. நம்ம வந்து எப்பயுமே சொல்லுவோம் இல்லைங்களா, சாரி வந்து நல்லா சொன்ன பேச்சு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி நல்லா சொன்ன பேச்சு கேட்குதுங்க. அழகா ப்ளீட் எடுத்து நீவி விட்டுட்டோம் அப்படின்னா, சூப்பரா நின்னுக்குது. சாரி வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்க மாரி தான் இருக்கு. பட் கட்டும்போது அவ்ளோ தெரியலைங்க. சாரி வந்து அந்த ஒரு நல்லா அந்த ஷைனி லுக் குடுக்குதுங்க. நைட்டுக்கும் சரி, நம்ம பகல்ல வந்து இந்த சாரி கட்டினாலும் சரி, நல்லா அழகா இருக்குதுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர் வந்து பெருசா எதுவுமே இருக்காதுங்க. சின்ன ஒரு மெரூன் பார்டர் தான். ஸோ நாங்க என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, அட்டாச் ப்ளவுஸ் வந்து இதே ரன்னிங் மெட்டீரியலே வரனால, நல்லா இருக்காது அப்படின்ட்டு தனியா வந்து ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டோங்க. நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வந்து பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, டீப் வி மாரி ஒரு நெக் குடுத்து, அதில ஜிக்ஸாக்ல வந்து இந்த மாரி த்ரெட் ஒர்க் குடுத்துருந்தாங்க.
சூப்பரா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. இப்ப வந்து நெறைய பேர் அட்டாச் ப்ளவுஸ் போடுறது ஒரு ட்ரெண்டா இருக்குது. நான் இன்னமுமே வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராஸ்ட்டான ப்ளவுஸ் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு சில சாரீக்கு அப்படியும் போட்டிருக்கிறேன். இந்த சாரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹675ங்க. ப்ளவுஸோட சேர்த்து ₹675ங்க. பட் இந்த மாரி கான்ட்ராஸ்ட்டா ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா, இந்த ப்ளவுஸோட மெட்டீரியல் மட்டும் 300 கிட்ட வருதுங்க. என்னன்னா, நம்ப ஸ்டிச் பண்ற காசெல்லாம் சேர்த்துனோம்னா, இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வரும். பட் சாரி வந்து ரொம்ப அழகா இருந்ததுங்க. எனக்கு வந்து இந்த சில்வர் கலர் பேட்டர்ன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்டர் இல்லைனாலுமே ரொம்ப எலகன்ட்டான லுக்கா இருந்ததுங்க. கீழ வந்து அந்த முந்தானில பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ட்ராப் வேற இருந்ததுங்களா, ஸோ செம்ம சூப்பரா இருந்ததுங்க கட்டும்போது. கம்ஃபர்ட்டா இருந்த மாரி ஒரு ஃபீலு. அதுவும் இந்த டிஷ்யூ காதில பார்த்தீங்கன்னா, நெறைய கலர்ஸ் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 10 டூ 15 கலருக்கு மேல வச்சிருக்காங்க. எனக்கு வந்து இந்த சில்வர் பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு, இந்த கிரே கலர் மாரி இருக்கு இல்லைங்களா, அத எடுத்திருந்தேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, மயில் கழுத்து கலருங்க. மயில் கழுத்து கலர் வந்து யாருக்கு கட்னாலுமே அவ்ளோ அழகா எடுப்பா இருக்கும். ஸோ இந்த சாரியுமே ஒண்ணு எடுத்திருந்தேங்க. மொத்தம் 2 எடுத்திருந்தேன். ஒண்ணு வந்து ப்ரமோஷனுக்கு ஒரு மெஜந்தா கலர் அனுப்பியிருந்தாங்க. அதையுமே பின்னாடி வருங்க பார்க்கலாங்க. இதுக்கு ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டா பார்த்தோம்னா, இந்த எல்லோ வித் ஆரஞ்ச் ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லாருக்குன்ட்டு, இது எல்லாமே நிக்கிதா டிசைனிங் ஸ்டுடியோ தாங்க வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. நான் பேட்டர்ன் ஆகட்டும், எதுவுமே நான் சொல்லவே இல்லைங்க. ஸோ அவங்களே வந்து அவங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன்ல எல்லாமே ஸ்டிச் பண்ணி குடுத்துருந்தாங்க. இந்த சாரில ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூசுவலா முடி போடுவோம் இல்லைங்களா, பட்டு சாரிக்கலாம், அந்த மாரி தாங்க இருந்தது. எல்லாமே ஒரே இடத்துல ஆர்டர் பண்ணது தான். பட் ஆனா ட்ராப் மட்டும் ஒரு ஒரு கலருக்கு ஒரு ஒரு மாரி மாறுதுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே பேட்டர்ன் தான். அந்த மெட்டீரியல் வந்து அதே பேட்டர்ன் தான். ப்ளீட் வந்துங்க நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணாதனால, ப்ளீட் வந்து நெறைய நின்னுச்சுங்க. யூசுவலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்டா இருக்கனால கீழ ப்ளீட் வரவே வராது. எப்பயுமே கம்மியா தாங்க வரும். ஏன்னா, இந்த பின்னாடியே நம்ம தொங்க விட்டதே நெறைய விட்டுருவோம் இல்லைங்களா? பட் நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணலைங்க. தனியா ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணனால, எனக்கு வந்து ப்ளீட் நெறைய வந்த மாரி இருந்ததுங்க. இது வந்து இன்னொரு கலருங்க. இந்த கலர்லாம் வந்து காமிக்கும்போது, எனக்கு எந்த கலர் எடுக்கறது, எத விடுறதுன்னே தெரியலைங்க. கிட்டத்தட்ட கோல்டுலயே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வெரைட்டிஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டார்க் கலரா எடுக்கலான்ட்டு, இந்த கலர், அந்த மயில் கழுத்து கலர் எல்லாமே வந்து அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. இந்த சாரிக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர் வந்து காம்பினேஷன் நல்லாருக்கும். ஏன்னா மெஜந்தாக்கு எல்லோ நல்லாருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்துங்க பேக்ல வந்து ஒரு டைமண்ட் மாரி நெக் வந்து பேட்டர்ன் குடுத்து, அதுக்குள்ள வந்து மேல டாப்ல வந்து ஒரு பட்டன் குடுத்துட்டாங்க. ரொம்ப அழகா இருந்ததுங்க. ப்ளவுஸ் வந்து நிஜமாலுமே நான் ஸ்டிச் பண்றேன் அப்டின்னா, ஒரே ஒரு யூ நெக் மட்டும் தாங்க குடுப்பேன். பேட்டர்ன் வேற எதுவுமே இதுவரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணதே இல்ல. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க நிக்கிதா டிசைனிங் ஸ்டுடியோல தான். "நீங்க வந்து பேட்டர்ன் வைங்கக்கா, நல்லாருக்கும், நல்லாருக்கும்" அப்டின்ட்டு. இந்த டைம் வந்து அவங்க என்கிட்ட கேட்கவே இல்ல. அவங்களே தான் வச்சு குடுத்தாங்க. ரொம்ப அழகா மேட்ச் ஆச்சுங்க. போடும்போதுமே நல்லா ஃபிட்டிங்கா பார்க்கறதுக்குமே லுக் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சாரி ப்ளீட் பாருங்களேன் எவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. லைட்டா டிரான்ஸ்பரன்ட்டா இருந்தாலுமே ரொம்ப அழகா இருந்ததுங்க. கலர் வந்து ஒரு டபுள் ஷேட் மாரி குடுக்குது இல்லைங்களா? ஸோ, அதனால வந்து பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தது. இதுல நெறைய கலர்ஸுமே இருக்குதுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்டின்னா, நான் இவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேங்க. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்புமே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சாரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து அப்பப்ப அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. அதுலேருந்து பிக் பண்றது தாங்க. சரி வாங்க, அடுத்த சாரி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மல்மல் காதிங்க. செம்ம சூப்பரான சாரீங்க. இந்த மாரி சாரி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறதுங்க. சாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெல்லிசா தான் இருக்க மாரி இருக்கும். நம்ம காட்டன் சாரிலாம் ஒரு சில சாரி கட்டினோம் அப்டின்னா, ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கும் இல்லைங்களா? நம்ம வீட்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு சில சாரிலாம் நம்ம ரிப்பீட்டடா கட்டிக்கிட்டே இருப்போம். ஐ மீன் ஒரு சில ட்ரெஸ் எல்லாம். ஏன்னே நமக்கு காரணம் சொல்ல தெரியாதுங்க. அந்த ட்ரெஸ் போட்டா நம்ம கம்ஃபர்டபுளா இருக்க மாரி ஒரு ஃபீல் ஆகும். அது மாரி தாங்க இந்த சாரி. இந்த சாரி கட்டினோம் அப்டின்னா, அந்த கட்டியிருக்க ஃபீலே இல்லைங்க. அப்படியே அவ்ளோ சாஃப்ட்டா இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாரி வெயிட்லெஸ் தாங்க. ரொம்ப அழகா இருக்குதுங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதில வந்து ஒரு 4 கலருக்கு மேல வச்சிருக்காங்க. நான் வந்து இந்த பிங்க் பேஸ்ட் இருக்க மாரி தான் வாங்கியிருந்தேன். இதில கிரீன் வித் டார்க் கிரீனு, லைட் ப்ளூ வித் டார்க் ப்ளூ அந்த மாரி நெறைய காம்பினேஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதில வந்து ப்ளவுஸ் வராதுங்க இந்த சாரில. மல்மல் காதியோட சாரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹870 வருதுங்க இந்த சாரி. ப்ளவுஸ் வந்து நாங்க கான்ட்ராஸ்ட்டா வெளியில எடுத்துக்கலாம். ஏன்னா, இதில கொஞ்சம் ஒயிட் பேஸ்ட் வரனால ஒயிட் எடுத்துக்கலான்ட்டு ஒயிட் தான் எடுத்திருந்தோங்க. ஒயிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ன் குடுத்து போட் நெக் வச்சுட்டுங்க, பின்னாடி ஒரு போ மாரி வச்சிருந்தோம். செம்ம சூப்பரா இருந்ததுங்க. அதுவும் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, இந்த காதி சாரியில வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டுலாம் கூட சாரி கட்டுவாங்களாமா. அது எப்படின்னு எனக்கு கட்ட தெரியலைங்க. பட் ஆனா இந்த சாரிக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆச்சுங்க.
அடுத்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா, மொடால் சில்க்குங்க. மொடால் சில்க்குங்கிற பேர்லாங்க ஒரு ஒரு சாரிக்கும் அந்த பேர ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டமா தான் இருந்தது. இந்த மொடால் சில்க் வந்து ரொம்ப ஒரு மாரி இந்த முன்னாடிலாம் கிரேப் சில்க்ன்னு ஒரு சாரி வாங்குவோம் தெரியுங்களா? அந்த மாரி ஒரு டைப்ல இருந்ததுங்க. இது வந்து செமி மொடால் சில்க் தான். ரொம்ப அழகா இருந்ததுங்க. அது அப்படியே இந்த போட்டோம் அப்படின்னா, அது ஒரு மாரி வேவியா இருந்ததுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக்ல வந்து நெறைய பிளாக் காம்பினேஷன்ல வர மாரி தான் இருந்தது. ப்ளவுஸ் வந்து அட்டாச்டு தாங்க. ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன்லாம் செம்ம சூப்பரா இருந்தது கலர் காம்பினேஷனு. நாங்க என்ன பண்ணோம்னா, பேக்ல வந்து நெட்டட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி குடுத்துருந்தாங்க. நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயேங்க எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்ளோ அழகா இருந்ததுங்க. போட்டாலுமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆச்சு. இதில முந்தானி பாருங்களேன், கரெக்ட்டா அந்த சின்ன கான்ட்ராஸ்டான டிசைன் குடுத்துருக்காங்களா? ஸோ போடும்போதுங்க நம்ம எவ்ளோ வந்து குண்டா இருந்தாலும் ரொம்ப ஸ்லிம்மா காமிக்கும் போல இருக்குங்க. நெறைய பேர் வந்து ரொம்ப இளச்சிட்டியான்னு சொல்லி கேட்டாங்க. பட் நான் இளச்ச மாரிலாம் தெரியலங்க. இந்த சாரிக்கு வந்து ரொம்ப ஒல்லியா தெரியிறேன் போல இருக்கு. அப்படியே ஸ்லிம்மா சிக்குன்னு இருந்த மாரி இருந்ததுங்க. யூசுவலி பிளாக் சாரி நம்ம கட்டுறோம் அப்படின்னாவே, நம்ம ரொம்ப லீனா இருக்க மாரி தெரிவோம். இந்த சாரிலாம் வந்து நல்லா உடம்போட ஒட்டுன மாரி இருக்குங்களா, ரொம்ப அப்படியே பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆன மாரி இருந்ததுங்க. இந்த மொடால் சில்க்கோட சாரி பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹1290 வருதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ளூட் பிளவுஸோட தான். அட்டாச் பிளவுஸ் இதில இருக்கும். நம்ம வந்து நமக்கு புடிச்ச மாரி பேட்டர்ன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் மொடால் சில்க்குங்க. நெறைய வந்து இந்த அது என்னதுன்னா, அந்த ஜியாமெட்ரிக் பேட்டர்ன் இருக்க மாரி, ஸ்ட்ரைப் இருக்க மாரி தான் நெறைய இருக்குது. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ல வந்து ஒரு டைமண்ட் நெக் மாரி குடுத்துட்டு, ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாரியுமே குடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த கலர் காம்பினேஷனுமே சூப்பரா இருந்தது. அதுவும் இப்ப வந்து நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, இந்த மொடால் சில்க் வந்து பயங்கர ட்ரெண்டுங்களாமா. இது வந்து செமி மொடால் சில்க்குங்க. இப்ப நான் காமிக்கிறது எல்லாமே. நல்ல ட்ரெண்டா சூப்பரா போயிட்டுருக்கு அப்டின்னாங்க. இதுல வந்து பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்தேங்க. இந்த சாரி வந்து ப்ரமோஷனுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஒயிட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்டின்னாங்க. நான் இந்த ஒயிட் வேண்டாம் அப்டின்னேன். ப்ளவுஸ் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னாங்க. ஒயிட்டுக்கு வந்து பாருங்க எவ்ளோ கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் இருக்குது அப்டின்ட்டு. இதுக்கு நெக் வந்து பார்த்தீங்கன்னா, காலர் நெக் மாரி குடுத்துட்டுங்க. ஒரு சின்ன ஒரு வி மாரி சென்டர்ல வந்து குடுத்துருந்தாங்க. நம்ம வந்து மத்த ட்ரெஸ்க்கு இந்த ஸ்கர்ட்லாம் போடுறோம் இல்லைங்களா? கிராப் டாப் மாரி கூட போட்டுக்கலாம் அப்டின்ட்டுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த எல்லா ப்ளவுஸ்லயுமே கிராப் டாப் போடுற மாரி தாங்க ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துருந்தாங்க. நம்ம வந்து மல்டி பர்ப்பஸ் யூஸ் பண்ற மாரி இருந்தது. அவ்ளோ அழகா இருந்ததுங்க. பரவாயில்லையே! இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்டின்ட்டு தான் இருந்ததுங்க. பின்னாடியுமே க்ளோஸ்ட் நெக் குடுத்துருந்தாங்க. குடுத்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து இந்த நெக் குடுக்கவும், அந்த சாரி கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லாமே ப்ளீட் எடுத்து பின் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு சில சாரிலாம் வந்து ப்ளீட் இல்லாமயுமே காமிச்சிருக்கேங்க. இப்போ பார்க்குற சாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கன்ஸா சாரீங்க. இது எல்லாமே வந்து க்ரஷ்டு ஆர்கன்ஸான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த சாரி வெரைட்டி தான். இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரன்னிங் மெட்டீரியல் தாங்க. ப்ளவுஸ் வந்து அந்த சாரி டிசைனே தான் அப்படியே ப்ளவுஸ் டிசைனாவும் வருங்க. கான்ட்ராஸ்ட்டா எதுவுமே இல்ல. இந்த சாரியோட பிரைஸ் வந்துங்க 3295 வந்ததுங்க. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கையில வந்து சின்ன அந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா? சாரியோட பார்டரு. ஸோ அது குடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே பிளெயினா போட்டா பெருசா வந்து எடுக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து காலர் டைப் மாரி நெக் குடுத்துங்க. பேக்ல வந்து சின்ன ஒரு ஓப்பன் குடுத்துருந்தாங்க. சாரி நல்லா ஃப்ளெக்சிபிளா இருந்ததுங்க. அப்படியே வந்து கட்னா அப்படியே நின்னுச்சு. நம்ம சொல்ற மாரியே கேட்குற மாரி நின்னுது. பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாரியோட கீழ இருக்க பார்டர் தான் முந்தானைக்குமே ஃபுல்லா குடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்ததுங்க. பட் என்ன ஒண்ணே ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்கர்ட் வந்து இதுக்கு மேட்சா வந்து என்கிட்ட இல்லைங்க. ஸோ, அதனால வந்து சாரி கட்டும்போது கொஞ்சம் அந்த இன்ஸ்கர்ட் மட்டும் கொஞ்சம் வந்து டார்க்கா தெரிஞ்ச மாரி இருந்தது. இதுக்கு பெர்ஃபெக்ட்டான இன்ஸ்கர்ட் போட்டோம் அப்டின்னா, ரொம்ப நல்லாருக்குங்க. இது எல்லாமே வந்து சிங்கிள் ப்ளீட் விட்டாவே ரொம்ப நல்லா இருந்தது. நான் ப்ளீட் எடுத்து வச்சு பார்த்தேங்க. இந்த காலர் நெக்குக்கு வந்து ப்ளீட் எடுத்து வச்சோம்னா, ரொம்ப பெருசா வந்து அட்ராக்டிவா இல்ல. இப்ப எல்லாமே நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாரியோட கலர்லயே தான் வந்து ப்ளவுஸுமே வருது போல இருக்குங்க நெறைய சாரிக்கு. ஸோ, அப்படிதான் ஸ்டிச் பண்றாங்கன்ட்டு அதுவுமே பண்ணியிருந்தாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, க்ரஷ்டு ஆர்கன்ஸா தாங்க. இதுல வந்து பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு ஒர்க் குடுத்துருக்காங்க. இது வந்து கீழ வந்து சாரிலேருந்து ஹாஃப் மட்டும் எம்ப்ராய்டரி ஒர்க்குங்க. இதோட அட்டாச்டு ப்ளவுஸ் தான் இது. என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளவுஸ்க்கு கைக்கு குடுத்துருந்த டிசைன் இருக்கு இல்லைங்களா? அத வந்துங்க கழுத்துல வந்து இந்த மாரி பேட்டர்ன் மாரி குடுத்துட்டாங்க காலருக்கு. செம்ம சூப்பரா இருந்ததுங்க. ஹானஸ்ட்டா சொல்றேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரி வந்து. பார்க்கறதுக்கு இந்த சாரி வந்து டிரான்ஸ்பரன்ட்டா இருந்தாலுங்க, கட்டும்போது வந்து நல்லா இருந்ததுங்க. ஏன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப க்ளோஸ்டு நெக்கா கொஞ்சம் லென்த்தா குடுத்துருந்தனால, கட்டும்போது பார்த்தீங்கன்னா, ஆடாலாம் தெரியவே இல்லைங்க. ரொம்ப நீட்டா இருந்த மாரி தான் இருந்தது. அதுவும் காலர் நெக்குங்களா, அந்த காலர்ல வந்து அழகா அந்த கோல்டன் கலர்ல ஒரு எம்ப்ராய்டரி வரவுங்க, சாரிக்கு வந்து இன்னமுமே அழகு எடுத்து குடுத்த மாரி தான் இருந்ததுங்க. சாரில எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேல போடுறோம் இல்லைங்களா ப்ளீட்டு, அதுலயுமே சாரி ஃபுல்லா எம்ப்ராய்டரி இருக்குங்க. அதே மாரி சாரில கீழயுமே வந்து ஹாஃப் சாரி மாரி
அந்த ஹாஃப் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி ஒர்க் இருந்ததுங்க. செம்ம சூப்பராக இருந்தது. நான் எல்லா சாரீஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் சன்லைட் இருக்கு இல்லைங்களா, அதுலேயுமே எடுத்திருக்கிறேன். அதில் வந்து நான் கட்டி காமிச்சிருக்கிறேங்க. சாரீ மேலே போட்டு காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம்லிங்க. நைட்டில் வந்து வீட்டில் எல்லோ கலர் லைட் இருக்குது. ஸோ அந்த லைட்டில் எப்படி இருக்குதுன்னு 2 டைப்புமே போட்டு பார்த்துருக்குறேன். ஸோ நீங்கள் வந்து 2யுமே பாருங்கள், கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குது, எப்படி வேரி ஆகுதுன்னு 2யுமே செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சாரீ பார்த்தோம் இல்லைங்களா, அதே டைப்புங்க. கலர் மட்டும்தான் வேறு, பேட்டர்ன் எல்லாமே அதே டிசைன் தான். நிறைய பேர் வந்து ஒயிட் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒயிட் அனுப்பிச்சிருந்தாங்க. ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இந்த டாட் வச்ச மாதிரி அட்டாச் ப்ளவுஸுங்க. இந்த எல்லா சாரீக்குமே அட்டாச் ப்ளவுஸ் வந்துருச்சு. பார்டரில் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரியோட பார்டர் தான் கொடுத்துருந்தாங்க. நெக் பேட்டர்னுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. போடும்போது இன்னுமே அழகாக இருக்கும். நான் இந்த சாரீ சும்மா மேலே மட்டும்தாங்க வச்சு காமிச்சேன், கட்டி காமிக்கலான்ட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, என்கிட்ட வந்து ப்ராப்பரான இன்ஸ்கர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் வந்து வேறு இன்ஸ்கர்ட் போட்டு கட்டும்போது ரொம்ப ஆடாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. சரி கட்ட வேண்டான்ட்டு கட்டவே இல்லை. இந்த சாரீ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்த எல்லா சாரியுமேங்க, இந்த 3 சாரியுமே 3295 ருபீஸ் வந்ததுங்க. ஆர்கன்சா சாரீ. இதுவுமே ஆர்கன்சா சாரீ தாங்க, க்ரஷ்ட் ஆர்கன்சான்னு சொல்கிறாங்க. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2899 ருபீஸுங்க. இது வந்து ப்ரமோஷனுக்கு தான் அனுப்பிச்சிருந்தாங்க. நிறைய சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரே தெரியலிங்க. பேர் மனப்பாடம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் யூஸ்வலாக கடைக்கு போகிறேன் அப்படின்னா சாரீ வந்து தொட்டு பார்ப்பேங்க, ஃபீல் குட்டாக இருக்கா, நம்ம கட்டினோம்னா நிற்குமா அப்படின்னு சொல்லி தான் எடுப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேர்லாம் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. எழுதி வச்சுட்டு ஒரு சாரீ பார்க்கும்போது இந்த சாரீக்கு இதுதான் நேம்னு பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு த்ரெட் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. முந்தியிலிருந்துங்க சாரீ அந்த மேலே போடுவோம் இல்லைங்களா, அது வரைக்குமே ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ப்ளீட் எடுக்கிறத விட நம்ம அந்த மாதிரி சிங்கிள் ப்ளீட் வந்து விட்டு கட்டும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஏன்னா நெக்குமே க்ளோஸ் நெக்காக கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரன்னிங் ப்ளவுஸ் தாங்க, கான்ட்ராஸ்டெல்லாம் இல்லை, அதே தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த சாரீ பாருங்களேன். இந்த சாரீக்கு பேர் என்ன தெரியுமாங்க, கிளாஸ் ஆர்கன்சான்னு சொல்கிறாங்க. ஏன்னா நல்ல ஒரு கிளிட்டரியாக கிளாஸ் மாதிரி இருக்குதுங்களாம்மா, அதனால் வந்து கிளாஸ் ஆர்கன்சான்னு சொன்னாங்க. இதோட பார்டர் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருந்தாங்க. நல்லா எடுப்பாக இருந்ததுங்க. அந்த ப்ளூ கலர்லேயே கொஞ்சம் டார்க் ப்ளூவாக கொடுத்துருந்தாங்களா, செம்ம சூப்பராக இருந்ததுங்க. ப்ளவுஸு என்ன பண்ணாங்கன்னா அந்த சாரியே கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு மாதிரி கிளாஸியாக இருந்தது இல்லைங்களா. ஸோ ப்ளவுஸ்லேயுமே சின்ன பேட்டர்ன் ஒர்க் கொடுத்துங்க. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரியோட அந்த மெலிசான கிளாத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. சாரி டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருந்தது, பட் ப்ளவுஸ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது ப்ளீட் எடுத்தால் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வந்து சிங்கிள் ப்ளீட் விட்டு தான் கட்டியிருந்தேங்க. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3445 ருபீஸுங்க. இதுக்குமே ப்ளவுஸ் வந்து அட்டாச்ட் ப்ளவுஸ் வந்துடுதுங்க. சாரீ வந்து லென்த்து நல்லாவே இருக்குதுங்க. கீழே வந்து ப்ளீட் எடுத்து நம்ம மேலே வைக்கிற அளவுக்கு இருக்குது. நெக் பேட்டர்ன் பாருங்களேன், ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குது, பேக்கில் எப்படி இருக்குன்ட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த டிரான்ஸ்பரண்ட்டான கிளாத் மட்டும் மேலே வி மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. செம்ம சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. கலர் நல்லா எடுப்பாகவுமே இருந்ததுங்க. அடுத்து இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் சாரீங்க. இந்த சாரியோட ப்ரைஸு 1320 ருபீஸ் வருதுங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க சாரீ. அப்படியே நல்ல ஒரு வேவியாக இருக்க மாதிரி இருந்ததுங்க. அந்த சாரீ எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீட்லாம் நம்ம சொன்னால் அப்படியே நிற்கிற மாதிரி தான் இருந்தது. இங்கே பாருங்களேன் எப்படி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. ஆனால் பிளாக்கோட என்ன காம்பினேஷன் கொடுத்தாலுங்க சாரீ வந்து அவ்வளோ பிரைட்டாக இருந்தது. எனக்கு வந்து இந்த பிளாக் வித் எல்லோ காம்பினேஷனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இல்லை நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ப்ளவுஸுமே அட்டாச் ப்ளவுஸ் தாங்க. நல்ல ஒரு பட்டு சாரீ கட்டினா எப்படி ஒரு ஃபீல் இருக்குங்களோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ளவுஸ்லேயுமே பட்டு பார்டர் வருதுங்க. சாரியில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் பெரிய பார்டரு, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்டர் கொடுத்துருந்தாங்க. சாரீ ஃபுல்லாக ஒரு கிளிட்டர் லைன் மாதிரி வருதுங்க. ஸோ அந்த நைட்டில் கட்டுறதாகட்டும் பகலில் கட்டுறதாகட்டும் எப்படி கட்டினாலும் சாரீ வந்து நல்லா எடுப்பாக எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தது. முக்கியமான ஒரு விஷயமும் சொல்லணுங்க, இந்த சாரீ கட்டும்போது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்க மாதிரி இருந்ததுங்க. நேற்று வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த சாரீ தான் கட்டிட்டு போயிருந்தேன். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா சாரீ வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ஸ்லிம்மாக இருக்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னாங்க. நெக் பேட்டர்னுமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நெக் பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. சிம்பிளாக ஒரே ஒரு செயின் போட்டோம் அப்படின்னா அந்த நெக் டிசைனு சாரீ எல்லாமே நல்லா எடுப்பாக இருக்குங்களா, செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த ஜார்ஜெட் சாரீலே பார்த்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டியுமே இருக்குதுங்க. இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயலட் கலர் காம்பினேஷனு பட்டு பார்டர் கொடுத்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்துங்க சாரியோட டிசைனே தான் ப்ளவுஸும் ரன்னிங் மெட்டீரியலே வந்துருச்சுங்க. ஸோ கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கலான்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த பிளாக் சாரீ இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளவுஸ் அந்த எல்லோ ப்ளவுஸே வந்து இதுக்கு ட்ரை பண்ணேன். ரொம்ப அழகாக வந்துருந்ததுங்க. சாரீ வந்து
நல்லா வேவியாக இருந்தாங்க பாருங்கள், அப்படி போட்டால் எப்படி விழுகுது அப்படின்ட்டு. அது கட்டும்போதுங்க அந்த பார்டர் வந்து ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துச்சு. சிங்கிள் பிளேட் விட்டு கட்டினாலுமே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. சாரீ வந்து 1320க்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரீங்க. எனக்கு வந்து இந்த சாரீ பார்க்கும்போது ஜார்ஜெட் சாரீ மாதிரியே தான் இருந்தது. இதுவுமே நல்லா வேவியாக இருக்க மாதிரி தாங்க இருந்தது. சாரீல வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து நல்லா பட்டு பார்டர் கொடுத்து நேவி ப்ளூங்க, நல்லா டார்க் ப்ளூ, பட் பார்க்கறதுக்கு பிளாக் மாதிரி தெரியுது. நல்ல ஒரு ப்ளூ காம்பினேஷன் கொடுத்துருந்தாங்க. பார்டர் வந்து பெரிய பார்டருங்க. மேலே வந்து சின்ன பார்டரு. அதே மாதிரி முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல லைன்ஸ் கொடுத்த மாதிரிங்க. அது நல்லா எடுப்பாக இருந்தது. சாரீலையுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லைன்ஸ் வருங்க. ஒரு சில்வர் லைன் கொடுத்த மாதிரி இருந்தது. சாரீ வந்துங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பேட்டர்ன் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஒரு பைப்பிங் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ளவுஸோட இந்த சாரீ கட்டும்போது நல்லா அழகாக எடுத்து கொடுத்ததுங்க. நம்ம யூஸ்வலாகவே சாரீ லைட் கலரில் டார்க் கலர் பார்டர் வச்சு கட்டினோம் அப்படின்னா அந்த சாரீ நல்லா எடுத்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு இந்த சாரீ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப அழகா இருந்தது. இந்த சாரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1320 rupees வந்துச்சுங்க. இப்போ பார்த்த இந்த 3 சாரீலையுமேங்க நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. எல்லா கலர் காம்பினேஷனுமே அவ்வளோ அட்ராக்டிவாக செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அடுத்தது இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் கிரேப் பனாரஸ் சாரின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஊரில் இந்த பனாரஸ் சாரீ வந்து பயங்கர ட்ரெண்டாக போகுதுங்களாமா. எனக்கு தெரியாதுங்க, அவங்க தான் சொன்னாங்க. இதில் கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ, ரெட்டு, மெரூனு அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வச்சுருக்குறாங்க. இது வந்து பாட்டில் க்ரீனுங்க. பாட்டில் க்ரீன் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம். ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரீலே ரன்னிங் ப்ளவுஸ் தாங்க வருது. அதே கலர் தான். பார்டரில் மட்டும் இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வருதுங்க. சாரியோட பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஈக்குவலாக அந்த ஃப்ளவர் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. முந்திலையுமே அதே டிசைன் தாங்க. சாரீ ஃபுல்லாக அங்கங்கே அந்த ஃப்ளவர் டிசைன் இருக்கனால பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. என்கிட்ட இந்த பாட்டில் க்ரீன் சாரீ இல்லை. ஸோ பார்க்குறதுக்கு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா அழகாக நின்றுக்குச்சுங்க. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4895 rupees வருதுங்க. இந்த சாரீ பியூர் பனாரஸ் சாரினால இந்த ப்ரைஸ் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குதுங்க. சாரியோட பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் பார்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து அந்த சாரீக்கு நல்லா எடுத்து கொடுத்த மாதிரி அவ்வளோ அழகாக சூப்பராக செட் ஆயிடுச்சுங்க. அடுத்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஷிம்மரி ஜார்ஜெட் சாரின்னு சொல்லிட்டுங்க. சாரீ வந்து ஃபுல்லாக வந்து ஒரு சின்ன ஷைனிங் லுக் கொடுத்ததுங்க. இந்த எல்லோ லைட்டுக்கு வந்து பெருசாக அந்த ஷைனிங் தெரியலன்னு நினைக்கிறேன். நேரில் பார்க்கும்போது இருந்ததுங்க. பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் பேட்டர்ன் ஒர்க் கொடுத்துருந்தாங்களா. எனக்கு சாரீ பார்க்க டல்லாக இருக்குதே அப்படின்ட்டு இருந்தது. ஆனால் அந்த ப்ளவுஸ் தாங்க பயங்கர அட்ராக்டிவாக இருந்தது. ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு. அதுவும் வந்து அவங்க அந்த நிகிதா டிசைனிங் ஸ்டுடியோவில் அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. முன்னாடி வந்து ஜிப் வச்சுங்க, பேக்கில் வந்து ஒரு பேட்டர்ன் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா க்ளோஸ்ட் நெக்காக கொடுத்துருந்தாங்களா. சாரீ சிங்கிள் ப்ளீட் விடும்போது அந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்துச்சுங்க. எனக்கு இந்த சாரீ வந்து வேண்டவே வேண்டான்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. இந்த ப்ளவுஸ் நீங்கள் கட்டி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா சாரீ வந்துங்க இந்த பார்டர் த்ரெட் ஒர்க் கொடுத்துருந்தனால அது கட்டும்போது அந்த ப்ளவுஸுக்கு நல்லா அழகாக எடுத்து கொடுத்த மாதிரி இருந்ததுங்க. இந்த சாரீ வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3345 வருதுங்க. இதில் கலர் காம்பினேஷன் இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியலிங்க. பட் கட்டும்போது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ளீட் விட்டு கட்டினா மட்டும்தான் அழகாக இருக்கும். ஏன்னா அந்த பேட்டர்ன் வந்து அப்போ தான் ப்ளவுஸோட பேட்டர்ன் வந்து நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்ததுங்க. இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சாரீ வந்துங்க ஷிம்மரி ஆர்கன்ஸா சாரின்னு சொல்கிறாங்க. நல்லா ஷைனிங்காக இருக்குது இல்லைங்களா. இது வந்து ஆர்கன்ஸா சாரீங்களாம்மா. எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ப்ளவுஸுமே செம்ம சூப்பராக இருக்கும். இந்த சாரியோட ப்ரைஸ் வந்துங்க 3100 rupeesங்க. சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைன்ஸ் தாங்க. பார்டரில் வந்து சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளவுஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. நான் நினைக்கிறேன் இந்த ப்ளவுஸ்க்காக தான் இந்த ப்ரைஸ் அப்படின்ட்டு. நெக்கில் வந்துங்க ஒரு சின்ன பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் அவங்க எப்படி ஸ்டிச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசைனில் எதுவுமே கொடுக்கலிங்க. ஏன்னா ஆல்ரெடி டிசைன் இருந்தனால சைடில் மட்டும் ஜிப் வச்சுங்க. நம்ம க்ராப் டாப்புக்கெலாம் சைடில் ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி சைடில் மட்டும் ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து க்ளோஸ்ட் நெக் தாங்க. இது நம்ம சாரீ மாதிரியும் கட்டலாம். சாரீ இல்லாமல் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டாக இப்போலாம் சாரீ கட்டாங்க இல்லையா, ஃப்ரண்ட்டில் விட்ட மாதிரிலாம் கட்டுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியுமே பண்ணலாங்க. க்ராப் டாப்புக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். சாரீ வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருந்ததுங்க. அங்கே பாருங்கள் அந்த சாரீ இப்படி எடுத்து விடும்போது எவ்வளோ அழகாக வந்து நிற்கிது அப்படின்ட்டு. இது ப்ளீட் எடுத்து கட்டினாலும் நல்லா இருக்குங்க, ப்ளீட் இல்லைனாலும் நல்லாயிருக்கும். சாரீ ஃபுல்லாகவே இந்த லைன்ஸ் வருதுங்க.
கோல்டு அண்ட் சில்வர் லைன் வருது. இதில் பாருங்களேன், இந்த லைன்ஸ் தெரியுது இல்லைங்களா? ஸோ பார்டரில் வந்து இந்த ப்ளவுஸோட டிசைன் வந்து சின்னதாக கொடுத்துருக்குறாங்க. இந்த saree வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலுங்க, ப்ளவுஸ் வந்து நல்லா எலகண்ட்டாக இருக்குங்களா? அப்படியே கட்டினோம் அப்படின்னா சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. இந்த saree வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சன்லைட்டில் வந்து நேச்சுரல் லைட்டில் கட்டும்போது கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தது. உங்களுக்கு எந்த லைட்டில் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சாரீங்க க்ரஷ்டு டிஷ்யூ சாரின்னு சொல்கிறாங்க. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3100 ருபீஸ் வருதுங்க. இதில் அட்டாச் ப்ளவுஸுமே வந்துடுது. டாட் வச்ச மாதிரி இருக்குதுங்க. ப்ளவுஸில் வந்து அந்த கைக்கு மட்டும் ஒரு சின்ன பார்டர் வருதுங்க. சாரிலையுமே பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாக பிளெயினாக தாங்க இருக்குது. அந்த பார்டரில் மட்டும் சின்ன ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. சாரியில் அங்கங்கே அந்த புட்டா வச்ச மாதிரி இருக்குதுங்க. சாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளெயின் கலர் தான், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருந்தது அப்படின்னா அந்த சாரி வந்து சிங்கிள் ப்ளீட் விடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நெக் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஒரு சின்ன ஓவல் ஷேப் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டீப் யூ தான் கொடுத்துருந்தாங்களா, அந்த சிங்கிள் ப்ளீட் விடும்போது கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருந்ததுங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா சாரி ப்ளீட் எடுத்து கட்டி பார்த்தேங்க. ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. சிம்பிளாக ஒரே ஒரு செயின் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சாரி பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து சாரியில் வந்து ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. அப்படி தான் இருக்கு போல இருக்குங்க. எனக்கே கொஞ்சம் அப்படி தான் தோணுச்சு. நெக்ஸ்ட் சாரீ வந்து பார்த்தீங்கன்னாங்க, இது வந்து க்ரஷ்டு ஜார்ஜெட் சாரின்னு சொல்லிட்டுங்க. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து 3595 ருபீஸுங்க. சாரி ஃபுல்லாக ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க. அந்த பார்டரில் மட்டுங்க சின்ன ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மிரர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரி ஃபுல்லாக அங்கங்கே அந்த மிரர் ஒர்க் இருக்குதுங்க. ப்ளவுஸ் வந்து இந்த மேலே இருக்க ஃப்ளவர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ப்ளவுஸுங்க. நெட்டட் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டன் கலர் கொடுத்து லைனிங் வந்து அந்த சாட்டின் கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ கோல்டன் கலர் சாட்டின் கிளாத் கொடுத்தோன்னே சாரீ வந்து அந்த ப்ளவுஸுக்கு நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்ததுங்க. ஈவன் மற்ற ட்ரெஸ்ஸுக்குமே சாரீக்குமே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து இந்த கலர் வேண்டாம் அப்படின்னா பிங்க் கலருமே வச்சுக்கலாம். பட் இந்த கலர் நல்லா எடுத்து கொடுத்த மாதிரி இருந்ததுங்க. நெக் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் நெக்கு, பேக்கில் வந்து பேக் ஹூக் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு. சிங்கிள் ப்ளீட்லேயே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இதுலேயே வந்து இன்னொரு கலருமே இருக்குது. அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரஷ்டு ஆர்கான்ஸா வித் சீக்வன்ஸ் ஸ்டோன் ஒர்க்குங்க. இல்லை சீக்வன்ஸ் ஸ்டோன் ஒர்க் பாருங்கள், இந்த பார்டர் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. சாரீ ஃபுல்லாக பிளெயின் தாங்க, பார்டர் மட்டும் அந்த சீக்வன்ஸ் ஸ்டோன் ஒர்க் இருக்குதுங்க. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6295 ருபீஸ் வருதுங்க. இப்போ இந்த சாரீ எல்லாமே வந்து இந்த ஸ்பேஸ் சில்க்னு இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது இல்லைங்களா, ஸோ இதை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ முன்னாடி பார்த்த கலர் சாரீ இந்த கலருமே ஒரே கலருங்க. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் வந்து அதே ப்ளவுஸே வந்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு அதே மேட்ச் பண்ணிக்கிட்டோங்க. அதுவே பாருங்கள் நல்லா மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த கோல்டன் சாட்டின் கிளாத் கொடுக்கவும் அந்த சாரீக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சுங்க. சாரீ ப்ளீட்டுமே ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. அடுத்து இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸா வித் கட் ஒர்க் பார்டருங்க. அந்த பார்டர் வந்து பாருங்களேன், இது வந்து கட் ஒர்க் பார்டர்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்பரண்ட்டான பார்டருங்க, பட் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னாக இருந்தது. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்துங்க 4695 ருபீஸ் வருது. சாரியில் வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே ரன்னிங் மெட்டீரியல் தாங்க. அந்த சாரியோட பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதே பேட்டர்ன் தான் ப்ளவுஸுமே இருந்தது. ஸோ பேக்கில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு க்ளோஸ்டு மாதிரி ஒரு ஹூக் மாதிரி வச்சு நெக் கொடுத்துட்டு பின்னாடி வந்து ஒரு வி நெக் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து போட் நெக் கொடுத்துட்டாங்க. ஸோ சாரீ வந்து அந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் ஹைட்டாக இருக்கனால எனக்கு பார்டர் வந்து அந்த மேலே வர பார்டர் வந்து கொஞ்சத்துலேயே நின்றுங்க. ஹைட்டாக இருக்கனால அந்த பார்டர் வராது. பட் இந்த சாரீக்கு வந்து கரெக்டாக அது எடுத்து பின்னாடி வைக்கிற அளவுக்கு வந்ததுங்க. இது வந்து சிங்கிள் ப்ளீட் விடும்போது தான் அந்த கட் ஒர்க் பார்டர் வந்து நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சாரீ வந்து நல்லா ப்ளீட் எடுக்கிறதுக்கு நல்லா வேவியாக இருந்ததுங்க. ஒரு சின்ன ஷைனி லுக்குமே கொடுத்தது. ஸோ கட்டுறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சாரீக்கு பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. நான் செயின் எதுவுமே போடலைங்க. ஏன்னா இந்த பார்டர் தான் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்குது அப்படின்ட்டு எதுவுமே போடலை. நெக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து நல்லா பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சுங்க. அதுவும் இந்த ப்ளவுஸ் வந்து லாங் ஸ்லீவ் கொடுக்கும்போது தான் சாரீக்கு வந்து நல்லா எடுப்பாக இருக்க மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அடுத்தது இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா க்ரஷ்டு டிஷ்யூ அப்ளிக் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. இந்த சாரீ வந்துங்க அந்த அங்கங்கே பேட்டர்ன் இருக்குது இல்லைங்களா, ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே அப்ளிக் ஒர்க்குன்னு தாங்க சொல்கிறாங்க. எனக்கு இது எப்படி சொல்கிறாங்கன்னே தெரியல, கண்டுபிடிக்கிறாங்கன்னே. பட் இது அப்படி தான் சொன்னாங்க. இதோட ப்ளவுஸ் வந்துங்க ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க. பிளெயின் ப்ளவுஸ் தான், கான்ட்ராஸ்டான ப்ளவுஸு. ஸோ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலர், நம்ம நார்மலாக வந்து ஷர்ட்டுக்கெலாம் காலர் நெக் வைப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு நெக் வந்து தைச்சிட்டாங்க. சாரீ வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து
₹3945 ருபீஸுங்க. இந்த சாரி வந்து கொஞ்சம் நரன்னு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி ஒரு ஃபீல் இருந்தது. யூசுவலி நான் சாரி ப்ரிஃபர் பண்ணும்போது அப்படியே சாஃப்ட்டா கட்டினா நிக்கணும்னு நெனைப்பேன். பட் இது கொஞ்சம் வந்து ரஃப்பா இருக்க மாரி இருந்ததுங்க. பட் கட்டும்போது ஓகேவா தான் இருந்தது. சிங்கிள் ப்ளீட் விடும்போதுங்க ரொம்ப அழகா அந்த ப்ளவுஸ் வந்து பாருங்களேன், எல்லா சாரிக்குமேங்க நான் பார்த்த வரைக்குமே அந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் தான் சாரிய வந்து ரொம்ப அழகா எடுத்து குடுக்குற மாரி ரொம்ப சூப்பரா மேட்ச் ஆச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா, செமி டோலா சில்க் சாரீங்க. இதுக்கு வந்து பார்டருமே வருது ஒரு கோல்டன் பார்டர்ல. இந்த சாரியோட பிரைஸ் வந்து ₹1320 வருதுங்க. இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கான்ட்ராஸ்ட்டா வருதுங்களா, செம்ம அழகா இருந்ததுங்க. பேட்டர்ன் பாருங்களேன் எப்படி குடுத்துருக்காங்கன்ட்டு, பேக் ஹூக் வச்சு ஃப்ரண்ட்ல வந்து க்ளோஸ்டா குடுத்துருந்தாங்க. இந்த சாரி ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாரி தாங்க இருந்தது. ஃப்ளவர் டிசைன் போட்ட மாரி இருந்தது. சாரி வந்து நல்லா சாஃப்ட்டா இருந்ததுங்க. ப்ளீட் எடுக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமாவே இல்ல. நல்லா அழகா வந்து 2 சைடுமே இந்த கோல்டன் பார்டர் குடுக்கவும், சாரிக்கு வந்து அந்த பிளாக்குக்கு நல்லா எடுத்து குடுக்குற மாரி இருந்தது. முந்தி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளவுஸோட கலர்ல லைன்ஸ் வச்ச மாரி குடுத்துருந்தாங்க. இந்த சாரி வந்து சிங்கிள் ப்ளீட் விட்டு கட்டலான்னு தாங்க இருந்தேன். பட் எனக்கு அந்த பார்டர வந்து நல்லா காமிக்கணுங்கிறதுக்காகவே ப்ளீட் எடுத்து தான் கட்டியிருக்கிறேன். பாருங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இந்த க்ளோஸ்டு நெக்குக்கும் இந்த சாரிய வந்து இந்த ப்ளீட் எடுத்து கட்டுறதுக்குமே செம்ம பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆச்சுங்க. அடுத்தது இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா, வின்டேஜ் சாரிங்க. இந்த சாரியோட பிரைஸ் வந்து 1100ங்க. சாரி வந்து நல்லா வெயிட்லெஸ்ஸா இருந்தது. பெரியவங்க கட்டுறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. எனக்குமே இது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இது வந்து பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருந்ததுங்க. கட்டும்போது அப்படியே அழகா அந்த அப்படியே சில்லுன்னு இருக்க மாரி ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முந்தியோட கலர் தான் வந்து ப்ளவுஸ் குடுத்துருந்தாங்க. பேக்ல வந்து ஒரு சின்ன ஒரு இந்த ட்ராப் மாரி ஒரு நெக் பேட்டர்ன் குடுத்துருந்தாங்க. பார்டர் வந்து 2 சைடுமே வருதுங்க. இதுல நெறைய கலர் காம்பினேஷன் வச்சிருந்தாங்க. எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேங்க. இந்த முந்தி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த பாட்லிலாம் இந்த டிசைன் வரும் இல்லைங்களா? இந்த ஒரு பேட்டர்ன் என்னமோ ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்க. அந்த பேட்டர்ன் தாங்க வருது. நல்லா இருக்குதுங்க. அழகா இருக்குது. கண்டிப்பா தாராளமா பெரியவங்க எடுக்கலாங்க. ரொம்ப அழகா இருக்கும். ஈவன் நமக்குமே வந்து ரொம்ப சூப்பரா தான் இருந்தது. ப்ளவுஸ் வந்து இது ப்ளீட் எடுத்து கட்டும்போது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பார்டர்ல வந்து சின்ன ஒரு கோல்டன் லைன் குடுக்குறாங்களா, அது வந்து கரெக்ட்டா அந்த ப்ளவுஸுக்கு நல்லா பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆச்சு. உங்களுக்கு இந்த சாரி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லுங்க. நெக்கு வந்து ஃப்ரண்ட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ப் நெக் மாரி யூ நெக் குடுக்காமங்க, ஒரு ஸ்ட்ரெய்ட்டா வந்து கிராஸ் நெக் மாரி தான் குடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்க்கறதுக்கு உண்மையாலுமே ஒரு ஆஃபீசர் மாரியே தாங்க இருந்தது பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகா இருந்தது. ப்ரொஃபஷனலா இருக்க மாரி இருந்தது. அடுத்தது இந்த சாரிய பத்தி சொல்லியே ஆகணுங்க. இது வந்து சிகோரி சில்க்ன்னு சொல்றாங்க. 3 கலர் வருதுங்க சாரில. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க 2 கலர் தான் பார்க்குறீங்க. கட்டும்போது காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலிஃபண்ட் கலர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு கிரே கலரு, உள்ள வந்து சென்டர்ல ஒரு ரெட் காம்பினேஷனு. பார்டர் வந்து ஒரு பட்டு பார்டருங்க. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பட்டு பார்டர்ல பேக்ல வந்து அந்த பேட்டர்ன் வச்சு குடுத்துருந்தாங்க. கைக்குமே வந்து சின்னதா ஒரு கர்வ் மாரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு க்ளோஸ்டு நெக்குங்க. ஒரு போட் நெக் இருக்கும் இல்லைங்களா? அந்த போட் நெக் வந்து பிளெயினா இல்லாம, சின்னதா ஒரு பேட்டர்ன் வச்ச மாரி குடுத்துருந்தனால, அந்த சாரிக்கு வந்து ரொம்ப அழகா இருந்தது. இங்க பாருங்களேன், சாரி வந்து 3 கலரா இருக்கு இல்லையா? நான் அந்த சாரி பார்க்கும்போது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. எப்புட்றா கலர் கலரா இருக்க மாரி இருக்கு. இந்த சாரி எப்படி இருக்குமோ அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா இந்த சாரி கட்டும்போது அவ்ளோ அழகா இருந்ததுங்க. சாரியோட பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மயில் டிசைன்லாம் போட்டு நல்லா எடுப்பா குடுத்துருந்தாங்க. இந்த சாரியோட பிரைஸ் வந்து 999ங்க. ₹1000 ரூ. 1 கம்மி. 999 இதுல வந்து இன்னொரு கலருமே வச்சிருந்தாங்க. இந்த சாரி அனுப்பவே அனுப்பாதீங்க. எனக்கு வேண்டவே வேண்டான்னேன். ஆனா அவங்க சொன்னாங்க, "இத நீங்க கட்டி பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு." ஆனா கட்டி பார்க்கும்போது நல்லா பிரைட்டா எடுத்து குடுத்ததுங்க சாரி பார்க்கறதுக்கு. ஏன்னா எனக்கு வந்து அந்த சாரி வந்து நல்லா சாஃப்ட்டா இருந்ததுங்களா, அந்த ப்ளீட் எடுக்கும்போது அப்படியே அழகா நின்னுக்குச்சுங்க. ரொம்ப கஷ்டப்படுற மாரிலாம் இல்ல. சிங்கிள் ப்ளீட் விடுறதோட இந்த மாரி ப்ளீட் எடுத்து கட்டும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கலர் காம்பினேஷன் வந்து ஆரஞ்சு, ப்ளூ அதுக்கப்புறம் இந்த ஒரு கலர் குடுத்துருந்தாங்க. ஒரு ப்ரவுன் லைட் ப்ரவுன் மாரி. எனக்கு வந்துங்க, அதுவே ரொம்ப கலர் கலரா இருக்க மாரி இருக்கு. இது ரொம்ப அடிக்கிற மாரி இருக்கே அப்டின்னேன். இல்ல, இல்ல இது நீங்க கட்டியே ஆகணுன்ட்டு தான் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. இதுவுமே 999 தாங்க. இந்த சிகோரி சில்க் எல்லாமே 999 தான். ப்ளவுஸ் வந்து இது பிளெயின் ப்ளவுஸா தாங்க நம்ம நார்மலா யூ நெக் குடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாரி தான் குடுத்துருந்தோம். இது சாரியோட பார்டர் கலர் தான் வந்து ப்ளவுஸ் கலரா வந்ததுங்க. சாரி நல்ல ஃபீல் குட்டுங்க. கட்டும்போதுமே ரொம்ப அழகா இருந்தது. ஆக்சுவலி பார்க்கறத விட ஒரு சில சாரிலாம் வந்து கட்டும்போது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இங்க பாருங்க ப்ளீட் வந்து எப்படி எப்படி நெகத்துனா அப்படியே எப்படி அழகா நிக்குது அப்படின்ட்டு. இது வந்து பெரியவங்களும் கட்டலாம், நாமளும் கட்டலாம். எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுங்க. இங்க பாருங்க இந்த சாரி வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குதுன்ட்டு. எனக்கு வந்து பர்சனலா இந்த சாரியுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா காமிக்கும்போது
வேண்டவே வேண்டான்னு சொன்ன சாரி வந்து கட்டினதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக மேட்ச் ஆயிடுச்சுங்க. கலர் வந்து நல்லா ஃபேஸ்க்கு வந்து நல்லா பிரைட்டாக எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தது. அதுவும் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்க மாதிரி தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஊரில் ஸ்பேஸ் சில்க் வந்து பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேங்க. சரி அந்த ஸ்பேஸ் சில்கில் ஏன் நம்ம கவுன் வந்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஸ்டிச் பண்ணேன். இதுதாங்க அந்த ஸ்பேஸ் சில்க்கு. கலர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது அப்படின்ட்டு. நாங்க என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ் சில்க்லயே பார்டர்ல வந்து ஸ்டோன் ஒர்க் குடுத்துருந்தாங்களா, ஸோ கைக்கு வந்து லாங் ஸ்லீவ் வச்சுங்க. அந்த பார்டர் ஸ்டோன் ஒர்க் குடுத்துட்டு, கீழ அந்த கவுனுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ப்ளீட் வச்சு, கீழ அந்த பார்டர்ல ஸ்டோன் ஒர்க் குடுக்கவும் செம்ம அழகா எடுத்து குடுத்ததுங்க. சாரியோட இந்த கவுன் தான் ரொம்ப அழகா இருக்க மாரி இருந்தது. சாரியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 300 என்னமோங்க. இது வந்து கவுனா ஸ்டிச் பண்றதுக்கு 1500க்கு மேல சார்ஜ் பண்ணாங்க. லைனிங்கோட சேர்த்தி வருதுங்க. ஃபிட்டிங்குமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது. அந்த ஹிப் பெல்ட் ஒண்ணு போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன்னு நெனைக்கிறேங்க. கண்டிப்பா பாருங்க. ஸோ நான் இதுவரைக்கும் காமிச்ச எல்லா சாரியுமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. இதுல ஏதாவது சின்ன சின்ன தப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்குமே இந்த சாரியோட நேம்லாம் ரொம்ப புதுசு தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சாரி ஏதாவது பிடிச்சிருந்து அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அவங்க கிட்ட வந்து செக் பண்ணி பாருங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேங்க. ஷாப்போட நேமு, அட்ரஸு, வாட்ஸ்அப் குரூப்பு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, ஃபோன் நம்பர் எல்லாமே ஷேர் பண்றேங்க. நெறைய பேர் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஒர்க் ஆகல லிங்க்குன்னீங்க. நீங்க மறுபடியும் செக் பண்ணி பாருங்க. கரெக்ட் பண்ணிட்டேன். இப்ப ஒர்க் ஆகுதுங்க. நானுமே செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எந்தெந்த சாரி பிடிச்சிருக்கோ அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. நான் வந்து இந்த சாரி எல்லாமே ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேங்களா, வர வரைக்கும் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு மைண்ட்ல ஆசிலேஷன் இருந்துட்டே இருந்தது. வந்துமே கட்டி பார்த்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் வீடியோல போஸ்ட் பண்றேன். சும்மா ப்ரமோஷன் வீடியோல போடக்கூடாதுங்க. நமக்கு ட்ரஸ்ட் வொர்த்தியா இருந்தா தான் போடணும். ஸோ அதனால தான் போடுறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ நெறைய பேர் ஷார்ட்ஸ்ல வந்து ஃபோட்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியலன்னு நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காகவேங்க கிட்டத்தட்ட 35 நிமிஷம் லாங் வீடியோங்க. செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. சரி இருந்தாலும் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா தான் எடுத்திருக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க.